ஹுதைஃபத் பின் உஸைத் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்த சில சஹாபிகள் எல்லாம் கியாமத் நாளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், கியாமத் நாளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் கியாமத்து நாளுடைய நெருக்கத்தின் அடையாளத்தின் பொழுது மிக பெரும் சில அடையாளங்கள் ஏற்படும். அந்த அடையாளங்களை நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தாப்பத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மிக பிரமாண்டமான மிருகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இரண்டு மிக நெருக்கமான நேரத்தில் மறுமை நாளுடைய ஏற்படுவதற்கு முன்பாக இரண்டு காரியம் மிக நெருக்கமாக உண்டாகும். வானமண்டலத்திலிருந்து ஏற்படக்கூடிய அடையாளம் சூரியன் மேற்கே உதிப்பது. பூமியிலிருந்து உண்டாகக்கூடிய மிக பெரும் ஒரு அடையாளம் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் மிக ஆற்றலால் வெளிப்படக்கூடிய தாப்பத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு மிருகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. தாப்பத்துல் அர்த் ஹதீஸ்ல தாப்பத்துல் அர்த் வரும். அது பூமியினுடைய மிருகம், பிரம்மாண்டமான ஒரு மிருகம். தஃசீரில் ஒரு செய்தி வருது, தாப்பத்துல் அர்த் அது எங்கிருந்து வெளியாகும், எப்படி வெளியாகும், எந்த நேரத்தில் வெளியாகும், யாரெல்லாம் இருக்கின்ற பொழுது வெளியாகும், எந்த இடத்திலிருந்து வெளியாகும், அது உருவம் எப்படி இருக்கும். ஒரு கட்டத்தில் எப்படி சொல்றாங்க, தஃசீர் எழுதுறாங்க, மனிதனுடைய உருவமும் மனிதனுடைய முகத்தோற்றமும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது எங்கிருந்து வெளியாகும், எப்பொழுது வெளியாகும் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்னாடி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கஅபாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் குத்ரத், மிக பெரும் ஒரு ஆற்றல், தாப்பத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகம் சரி செய்யக்கூடிய சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் அந்த தாப்பத் வெளியாகும் என்பதை அல்லாமா இஸ்மாயில் ஹக்கீல் பர்ஸூர் ரஹ்மஹுல்லாஹ் தஃசீர் ரூஹுல் பயான்ல பதிவு செய்கிறாங்க. அருமையானவர்களே, இன்னும் சொல்ல போனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் கஅபாவை தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். ரப்பின் குத்ரத், அல்லாஹ்வின் ஆற்றல் சரி செய்யக்கூடிய அந்த இடத்திலிருந்து அந்த தாப்பத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய மிக பிரமாண்டமான அந்த உருவம் வெளியாகுவதற்கு அடையாளமாக அந்த சரி செய்யக்கூடிய அந்த இடம் நடுக்கத்தால் அது பிளவு ஏற்படும், அது நடுங்குமாம், அந்த இடம் ஆடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதற்கு உதாரணம் சொல்றாங்க, விளக்கு எப்படி ஆடுமோ, தொங்கடப்பட்ட விளக்கு எப்படி ஆடுமோ அசையுமோ, அதுபோன்று அந்த சரி செய்யக்கூடிய அந்த இடம் அது நடுக்கத்தால் அது ஆடும். ஆச்சரியத்துக்கு மேல் மிக பெரும் ஆச்சரியம் தெரியுமா, அந்த தாப்பத்தில் அர்த் வருவதற்குண்டான அடையாளம் அந்த சரி செய்யக்கூடிய அந்த இடம் ஆடும், நடுங்கும், இடுக்கம் ஏற்படும். ஆச்சரியத்தோடு மக்கள் எல்லாம் திரும்பி பார்ப்பார்கள். இன்னும் மிக பெரும் ஆச்சரியம், அந்த தாப்பத்துல் அர்த், அந்த மிக பிரமாண்டமான பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த மிருகம் வெளியாகுவதற்கு 3 நாட்கள் ஆகும். ஒரு நாளினுடைய நடுக்கத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தினுடைய அசைவை உண்டாக்கி அது வெளியாகுவதற்கு 3 நாட்கள் ஆகும். அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் குத்ரத் உடையவன், மிக பெரும் ஆற்றல் உடையவன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சமூது கூட்டத்தினர்கள், யா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாலிஹே, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கொஞ்சம் இந்த விஷயம் விளங்கிக்கணுமா, ரப்பின் குத்ரத், அல்லாஹ்வின் ஆற்றல், அவன் எவ்வளவு பெரிய குத்ரத் உடையவன், அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன். குர்ஆன்ல பல இடத்துல இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ், அல்லாஹ் சொல்வான். தன்னை பற்றி அவன் அறிமுகப்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்திருக்கின்ற பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மக்கள் கேட்டாங்க, யா சாலிஹ், உங்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நம்புவதாக இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய
அடையாளத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், நாங்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அந்த சமூக கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மலையை சுட்டிக்காட்டி அந்த மலைக்கு உள்ளிருந்து மிக பிரம்மாண்டமான ஒட்டகம் வர வேண்டும் என்று சொன்னாங்க. பிரம்மாண்டமான ஒட்டகை வர வேண்டும். சும்மா கேட்கலங்க அந்த சமூக கூட்டத்தினர்கள். ஒட்டகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா பேச்சு முடிஞ்சிச்சு. அந்த ஒட்டகை எப்படி இருந்துமா, சென ஒட்டகையா இருக்கணும், குட்டி குழந்தை குட்டி உண்டாயிருக்கணும், கர்ப்பம் உண்டாயிருக்கணும் அந்த ஒட்டகம். அப்படிப்பட்ட கர்ப்பமான ஒட்டகையா இருக்கணும். ஒட்டகம் வந்த உடனே, வெளியே வந்த உடனே ஒட்டகம் குட்டி போடணும்னு சொன்னாங்க. உள்ளிருந்து பாறைக்குள் இருந்து ஒட்டகம் வர வேண்டும், சென ஒட்டையா இருக்க வேண்டும், வந்த உடனே குட்டி போட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி கேட்டார்கள், ரப்பே ரஹ்மானே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் கேட்கிறார்கள், உன் குதிரத்தை, உன் ஆற்றலை, உன் வல்லமையை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த மலையில் இருந்து ஒட்டகத்தை வரவச்சான். வரவரைச்ச ரப்புல் ஆலமீன் குட்டியிடவும் செய்தான். அப்படிப்பட்ட அந்த சமூக கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் அற்புதத்தை வெளிப்படுத்தினான். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, மலைப்பாறையிலிருந்து ஒட்டகத்தை வெளிவரச் செய்த அல்லாஹ், சஃபாவும் மர்வாவும் இடம் இருக்கிறதே, அது ஒரு மலைப்பகுதி, ஒரு குன்று. அந்த குன்றிலிருந்து தான் மிக பெரும் அடையாள சின்னமான கியாமத்தின் நெருக்கத்தின் அடையாளமான அந்த தாபத்தில் அறதி அல்லாஹ் வெளிவரச் செய்கிறான். அந்த நடுக்கத்தை ஏற்படுத்தி பிளவு உண்டாக்கி அது வெளிவருவதற்கு 3 நாட்களாக ஆகும் என்று சொன்னால் எவ்வளவு பிரமாண்டமான ஒரு உருவமாக இருக்கும், எவ்வளவு பிரமாண்டமான உருவமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரப்பின் குதிரத்தின் வெளிப்பாடு 3 நாட்களாக ஆகும். 3 நாட்களுக்கு பிறகு அந்த மிருகம் வெளியே வரும். தஃசீரில் எழுதுறாங்க, சுப்ஹானல்லாஹ், எங்கிருந்து ரப்ப அதை அதுக்கு கொடுத்தானோ என்னவோ அல்லாஹ் குதிரத்தை அறிஞ்சவன். எல்லா விஷயத்திலும் அப்படி எழுதுறாங்க. அந்த தாபத்தில் அறந்து வருகின்ற பொழுது 2 மிக பெரும் ஒரு அடையாளம் அதிட்ட இருக்கும். இந்த தாபத்தில் அருளிட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த மிருகத்திட்ட 2 அடையாளம் இருக்கும். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அஸா. யாருங்க கொடுத்தா? சிந்திக்க முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? கற்பனையால் கூட எண்ணி பார்க்க முடியுமா? கல்பால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? சரி செய்யக்கூடிய இடத்திலிருந்து வெளிவருகிறது. அந்த தாபத்தில் அருள் அந்த மிருகத்திடத்தில் கொடுத்தது யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த அந்த மோதிரத்தினுடைய முத்திரையார் அந்த இது வச்சிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அஸா அது வச்சிருக்கும். அது வெளியே வருமா? அந்த தாபத்தில் அதாவது வெளியே வரும். சுப்ஹானல்லாஹ், தஃசீரில் எழுதுறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த மக்கள், சில கூட்டங்கள் தொழுது கொண்டிருக்கும், சில கூட்டங்கள் இந்த மிருகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். இந்த கூட்டம், சில கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும், இந்த மிருகம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்களாம். சில கூட்டம் தொழுதுட்டு இருக்குமா. ஆனால் அந்த மிருகம் வந்து சுப்ஹானல்லாஹ் அந்த தொழுது கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்த்து பேசுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துகல்லிமுஹும் அலன்னாஸ் வைதா வகஅல் கௌல் அலைஹிம் அக்ரஜனா லஹும் தாப்பத்தன் மினல் அர்தி. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அந்த மிருகம் மக்களை பார்த்து சொல்லும், பேசும், மனிதா நீ நீட்டு உன் தொழுகையை, நீ எவ்வளவு நேரம் நீட்டினியோ நீட்டு என்று அந்த மிருகம் சொல்லும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மக்களிடத்தில் பேசும், மக்களிடத்தில் சொல்லும், நீ எவ்வளவு நேரம் நீட்டினியோ நீட்டு என்று சொல்லும் என்றும் தஃசீரில் எழுதுறாங்க. இப்படிப்பட்ட தாபத்தில் அறது 2 அடையாளம், மிக பெரும் ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கும். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸா, இன்னொன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த முத்திரை மோதிரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அஸாவை கொண்டு சுப்ஹானல்லாஹ் முஃமின்களுடைய நெற்றியில் அது அடிக்கும். அது அடித்தவுடன் ஒரு விதமான ஒரு நிறம் ஏற்பட்டு ஒளிப்பிலமாக முகம் ஜொலிக்கும். அந்த முஃமினுடைய நெற்றியில் நீ முஃமின் என்று எழுதும். 2 விஷயம். ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸாவை கொண்டு முஃமினுடைய நெற்றியில் அடித்து அவருடைய நெற்றியில் இருந்து ஒரு ஒளிப்பிலமாக முகமெல்லாம் பிரகாசமாக தோன்றி அவருடைய முகமெல்லாம் ஒளியாக மாற்றப்படும்.
அடுத்து அவருடைய நெற்றியில் நீ முஃமின் என்று எழுதும். இது முஃமின்களுக்கு. அல்லாஹ் நம் எல்லோரையும் முஃமின்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. காவிர்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மோதிரத்தை அந்த முத்திரையை கொண்டு அவருடைய மூக்கில் குத்தும். அதாவது கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தன் நல்ல இதாக இருந்தால் நெத்தியில் அடித்து முத்தமிடுவான், நெத்தியில் அடிப்பான், அல்லது கன்னத்தில் பாசமாக தட்டுவான். கோபம் வந்தாத்த மூக்கில் குத்துவான். இங்கே பாருங்க, முஃமினுக்கு நெத்தியில் அடித்து அது முஃமின் என்று நெற்றியில் எழுதும். அந்த அடியினால் அவனுடைய முகம் பிரகாசிக்கும். நீ முஃமின் என்றும் அது சொல்லும். அந்த தாபத்தில் சொல்லும், நீ முஃமின் சொல்லும். அடுத்து காவிருக்கு நேர போய் தன்னுடைய அந்த முத்திரையால் ஓங்கி மூக்கிலே குத்தும். குத்திட்டு அதன் மூலமாக ஒரு மச்சம் ஏற்பட்டு அவன் முகங்கள்லாம் கருத்து விடுமாம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானார். முகம் கருத்து விடும். அடுத்து அவருடைய நெற்றியில் நீ காஃபிர் என்று எழுதும். இப்படியெல்லாம் அந்த இடத்தில் அது தன்னுடைய இதை எடுத்து காட்டும். எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்டும் அந்த தாபத்துல் அரப். அடுத்து சில பேர் எல்லாரையும் பார்த்து நீ சொர்க்கவாசி, நீ சொர்க்கவாசி. யாரெல்லாம் சொர்க்கவாசியாக அந்த நேரத்தில் இருப்பார்களோ அந்த முஃமின்களை பார்த்து, யாருக்கெல்லாம் அந்த அசாவை கொண்டு அடித்து ஒளிபலமாக ஆக்கப்பட்டு முஃமின் என்று நெற்றில் எழுதப்பட்டதோ அவர்களை எல்லாம் பார்த்து நீ சொர்க்கவாசி, நீ சொர்க்கவாசி என்று நல்லவர்களை பார்த்து அது சொல்லும் என்று சொல்கிறார்கள். காவிரை பார்த்து நீ நரகவாசி, நீ நரகவாசி என்றெல்லாம் அந்த தாபத்தில் நடந்து மக்களுக்கு மத்தியில் எல்லா மக்களுக்கு மத்தியிலே அது பேசும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மிருகத்தை விட்டு யாரும் விரண்டோட முடியாது, பிடிக்கவும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த மிருகத்தை எல்லோரும் பார்க்கிற அளவிற்கு அது உயரமாக இருக்கும். அந்த மிருகத்தை பார்ப்பதற்கு மிக உயரமா இருக்கு. எல்லாரும் பார்க்குவாங்க, எல்லாராலும் பார்க்க முடியும் அந்த மிருகத்தை. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உயர்வான அந்த மிருகத்தை தான் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாளுடைய மிக நெருக்கத்தில் பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மிருகம் என்பதை, அந்த மிருகம் வெளியாகிவிட்டால் சுப்ஹானல்லாஹ் உலக அழிவதற்கு மறுமை நாள் ஏற்படுவதற்கு மிக நெருக்கமாக ஆகிவிடும் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள்.